வணக்கம். தனுசு ராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025இல் 4 ராஜ கிரகங்களும் பயிற்சி பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாகவே இருக்கும். இதனால் வரையில் பல வகையிலும் கஷ்ட நஷ்ட துன்பங்களை அனுபவித்திருந்தால் தனுசு ராசியான உங்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய வளர்ச்சியும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க யாராலும் முடியாத அளவிற்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரக மாற்றங்கள். எப்பவுமே 4 ராஜ கிரகங்கள் ராகு கேது சனி குரு, இந்த 4 கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் நல்லது செய்ய வேண்டிய நல்ல இடங்களில் அமர்ந்துவிட்டால் நற்பலன்களுக்கு குறைவிருக்காது. இதே 4 கிரகங்கள் கெடு பலன்களும் பாதக பலன்களும் தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிட்டால் அதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. கடந்த சில மாதங்களாக அல்லது ஓராண்டுக்கு மேலே பல வகையான நெருக்கடிகள், பிரச்சனைகள், துன்பங்கள், மனவேதனைகள் குடும்பத்திலும் சரி, வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, எடுக்கும் முயற்சிகளிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, அனைத்திலுமே ஒரு மன நிறைவு இல்லாமல் சகட்டு மேனிக்கு வாழ்க்கை முன்னும் பின்னதாக போராட்டங்களை சந்தித்து வந்த இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற பாதையில் கிரக அமைப்புகள் எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறீங்கன்ற கேள்வி வரும். கிரகங்கள் 4 கிரகங்கள், ஒருவருடைய செயல்பாடுகள் ஒருவருடைய வெற்றிகளுக்கு துணையாக இருக்கும். யார் இந்த 4 கிரகங்கள்? சனி, ராகு, கேது, குரு. இந்த 4 கிரகங்கள் 4மே நல்ல இடத்தில் இருந்தால் அளவுக்கு அதிகமான நற்பலன்களை கொடுப்பார்கள். ஒரு கிரகம் தவறான இடத்தில் இருந்து மீதம் உள்ள 3 கிரகங்கள் வலிமையாக அமர்ந்துவிட்டால் ஒரு கிரகத்தை தாங்கி 3 கிரகமும் நற்பலன்களை தந்துவிடும். 2க்கு 2 பழுதில்லை என்கின்ற கணக்கில் 2 கிரகங்கள் தவறான இடத்தில் இருந்து 2 கிரகங்கள் நல்ல இடத்தில் இருந்தால் நன்மையும் தீமையும் ஒரே சமமாக இருக்கும். கடந்த மாதங்களில், கடந்த ஆண்டுகளில் சனி பகவான் மட்டும் உதவியாக இருந்தார். குரு ராகு கேதுக்கள் பாதகம். சனி பகவானால் 3ஆம் இடத்தில் அமர்ந்தால் அவரால் பணத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 3ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் கிடையாது. 3ஆம் இடம் என்பது முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் கிடையாது. 3ஆம் இடம் என்பது உங்கள் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்கள் 3லே இருந்தால் மிகவும் வலிமையானது. இது கோச்சாரம். கோச்சாரம் என்னன்னு புரியுதுங்களா? கிரகங்கள் பயிற்சி பெறுது இல்லையா ஆண்டுதோறும். அப்படி பயிற்சி பெறும்போது அந்த கிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் அது கோச்சார பலன் என்று அனைத்து ஜோதிடர்களாலும் சொல்லக்கூடிய ஒரு பலன். சரி, கடந்த ஆண்டில் 3 கிரகங்கள் பாதகமாக இருந்து சனி பகவான் மட்டும் சாதகமாக இருந்தார். இந்த 2025இல் 3ஆம் மாதம், அதாவது மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார். சனி பகவான் பயிற்சி பெற்று அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து விடுவார்.
அர்த்தாஷ்டம சனி தான் நன்மையை செய்யாத, உண்மைதான். அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி. அவ்வளவும் கெடு பலன்கள் தரணும்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் நாளில் இருக்கணும், குரு பகவான் தவறான இடத்துல இருக்கணும், ராகு கேதுக்கள் தவறான இடத்துல இருக்கணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா, அதற்குள் நடக்கக்கூடிய புத்தி, அந்தர, சூட்சமம் இத்தனையும் பாதகமாக இருந்தால்தான் வாழவே வழி இல்லாத அளவுக்கு துன்பங்களாக இருக்கும். சனி பகவான் மட்டும்தான் பாதகமாக இருக்கார். 2025 3ஆம் மாதத்தில் பயிற்சி பெற்று 4ஆம் ராசிக்கு போய் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் அமர்ந்து விடுவார். ஆனால் 2025 4ஆம் மாதத்தில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று மிகவும் சிறப்பான பலன், அதிர்ஷ்டங்கள் இல்லை, சிறப்பான பலன்கள். அதாவது 3 ராகு அமருவார், 9 கேது அமருவார். 2 கிரகங்கள் பலம், சனி பகவான் மட்டும் பாதகம். 2025 4ஆம் மாதத்தில். 2025 5ஆம் மாதத்தில், மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அமர்ந்து விடுவார். இப்போ தான் பொருளாதாரத்தில் வளர்ச்சி கிடைக்கும். ராகு கேது சனியெல்லாம் தரமாட்டாங்களா? 11 வந்தால் தருவாங்க. இது பணத்தை கொடுக்குற ஸ்தானம் கிடையாது. 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம்தான், இல்லைன்னு சொல்லலை. உபஜயஸ்தானத்திலே மிகவும் வலிமையான உபஜயஸ்தானம் கேட்டிங்கனாக்கா 11. ஆனால் 3 அமரக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய பல நாள் முயற்சிகளில் இருந்து வந்த தடை, தடங்கள், போட்டி, பிரச்சனை, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், உடல் நலத்தில் வந்த பாதிப்புகள், ஊரா சுத்தந்து, வீடு வீடாக மாறந்து, செய்கிற தொழிலை விட்டு இன்னொரு தொழிலை செய்தது, அந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில், இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அது ஒரு முடிவுக்கு வரும். அது ஒரு முடிவுக்கு வரும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நன்மை, பெரிதளவு தீமை, இது எதுவும் வராமல் தடுத்து காப்பாற்றுவார். கேது பகவான் 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு, வருமானத்திற்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டக்கூடியதே குரு பகவான் தான். அது எப்படி? 7ஆம் பாவத்தில் குரு பகவான் அமருவது சிறப்பான பலன்களை தருவார். இந்த இடத்தில் சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் பாவ கிரகங்கள் அமருவது தான் பாவம். சுப கிரகங்கள் 7ஆம் இடத்தில் அமருவது, அதுவும் குரு பகவான் முழு சுபர். அவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்தால் தடைப்பட்ட திருமணம் நடக்கும், தடைப்பட்ட தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும், தடையாக இருந்த மனிதர்கள் உங்களுக்கு நட்பாக மாறுவார்கள். குடும்பத்தில் இருந்த பல வகையான போராட்டங்கள் ஒரு பெரிய மழை பெஞ்சு விட்ட மாதிரி எல்லாமே சைலண்ட்டாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் வருமானம் பெருகும், சந்தோஷம் வளரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் மங்களகரமான நிகழ்ச்சிகளும், மங்களகரமான நிகழ்ச்சினா என்ன? ஒரு திருமணம் செய்கிறது, திருமணமாக இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, இடத்த வாங்கிறது, வீட்டை கட்டுறது, சொத்து சேர்றது, குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருந்த பிரச்சனைகளோ, அரசாங்க ஊழியர்களோ, இல்லைன்னு கேட்டால் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தாக்கா மேலதிகாரிகளும் கீழதிகாரிகளும் உங்களை போட்டு இப்போது அதிகமாக தொல்லைகளை கொடுத்துருப்பாங்க. அவர்கள் கொடுத்து வந்த தொல்லைகளிலிருந்து மீண்டு வரலாம். அவர்களும் உங்களுக்கு உதவியாக செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போது 3 கிரகம் சாதகமாக இருக்கிறதுனால இது எல்லாமே நடக்கும். சரி, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு, எதையுமே செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். ஆனால் அவ்வப்போது சில பிரச்சனைகளும், தடங்கல்களும், உடலில் உபாதைகளும்,
குடும்பத்தில் பிரச்சனைகளை வந்து வந்து போய்கிட்டு இருக்கும். நல்லதும் நன்மையும் நடக்கும்போது உங்களுக்கு அது சரியாக தெரியாது, அவ்வளவு கஷ்டங்களாக இருக்காது. ஆனால் சனி பகவான் எப்பொழுது அவருடைய உண்மையான விஸ்வரூபத்தை காட்டுவார்னு கேட்டிங்கனாக்கா, குரு 2025 5ஆம் மாதம் பயிற்சி பெறாரா, அவர் பயிற்சி பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் சனி பகவான் சிறு தொல்லைகளை கொடுப்பார். பெரிய தொல்லை தான், உங்களுக்கு நடக்கிற நன்மையில் அது சிறு தொல்லையாக தெரியும், சிறு பிரச்சனையாக தெரியும். குரு பகவான் 7லிருந்து 8க்கு மாறுவார் இல்லையா, அப்போ தான் சனி பகவான்னா யாருன்றதை காட்டுவார். அது வரைக்கும் அமைதியாக சனி பகவான் அவர் வேலைகளை செய்து கொண்டு உங்களை தொல்லைகளை கொடுக்காமல் விலகி நிற்பார். குரு பகவான் மாறிட்டார்னு வச்சுக்கங்களேன், பலமான பிரச்சனைகளையும் பலமான தொல்லைகளையும் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். இந்த காலகட்டம் 2025 ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் ஒரே மாதத்தில் முடியக்கூடிய காலமாக இருப்பதினால் தனுசு ராசியான நீங்கள் குரு பகவான் 7ல் வந்தால் நல்லது செய்வார், அது உங்களுக்கே ஈஸியாக தெரியும். ராகு கேதுக்களும் நல்லது செய்வாங்க. சனி பகவான் மட்டும் பாதகம். இந்த 4 கிரகங்களில் சனி பகவான் மட்டும்தான் தவறான இடத்தில் இருக்கிறார். இதனுடன் சேர்ந்து உங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, ஜாதகத்தில் ஒரு தசான்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த தசா உங்களுக்கு பலமாக இருந்தால் எதிர்பாராத நற்பலன்கள் அதிகமாகவே நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒருவேளை தசா சரியில்லை, பாதகமாக இருக்குது, அப்போ கூட நல்லது நடக்கும். நல்லது நடக்காமல் இருக்கிறதுக்காக 7க்கு குரு வரார், 3ஆம் இடத்திற்கு ராகு வரார், 9ஆம் இடத்திற்கு கேது வரார். இருந்தாலும் அது பெரிய அளவில் வெற்றி கொடுக்கின்ற ஸ்தானமாக இருக்காது. தசா சரியில்லாதவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்காது. ஒரு விஷயத்தை தனுசு ராசி மட்டுமல்ல 12 ராசிக்காரர்களும் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். என்னென்னு புரிஞ்சிக்கணும், சனி மாறட்டும், அர்த்தாஷ்டம சனியாக வரட்டும், 7 சனியாக வரட்டும், கண்டக சனியாக வரட்டும், அஷ்டம சனியாக வரட்டும், எப்படியாவது வரட்டும், அவர் வந்தால் சனி பிடிக்கின்ற காலங்கள் விலகியதும் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். ஆனால் சனி பகவானே பிடிக்கும்போது கூட தசா யோக தசாவாக இருந்தால் சனி பகவான் பெரிதளவு யாரையும் தொல்லைகளை கொடுக்க முடியாது. ராகு கேதுக்கள் மாறட்டும், 1.5 வருஷம் நல்லது செய்ய போகிறாங்க, அதுக்கப்புறம் கெட்டத்தனம் செய்ய போகிறாங்க. அந்த நேரத்திலும் தசா தான் நல்ல தசாவாக இருக்கணும். குரு பகவான் நல்லது செய்யட்டும், கெட்டது செய்யட்டும், நல்ல இடத்துல இருக்கட்டும், இல்லை கெட்ட இடத்துல தான் இருக்கட்டுமே, தசா நல்லா இருக்கான்னு தான் பார்க்கணும். நம்ம எப்போவுமே நம்மளுடைய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன நடக்க போகுதுன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறதில்ல. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி யார் கெட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க, கெட்ட இடத்துக்கு வரட்டும், நல்ல இடத்துக்கு வரட்டும். கெட்ட இடத்துக்கு வந்தால் கெட்டது செய்ய போகிறாங்க, நல்ல இடத்துக்கு வந்தால் நல்லது செய்ய போகிறாங்க. இது மாறி மாறி நடக்கக்கூடியது தானே, ஆண்டுதோறும் மாறக்கூடிய பலன்கள் தானே. ஆனால் தசா தானே நம்மளை காப்பாற்றணும், அந்த தசா தானே உங்களுக்கு முழுசாக தெரியணும். அந்த தசா மட்டும் உங்களுக்கு வலிமையாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. என்னாலுமே நம்மளை காப்பாற்றுறது அதுதான். ஒருவேளை அது தவறாக இருந்தால் தான் ஜோதிடருங்க மேலே உங்களுக்கு கோபம் வந்துடும். என்னென்ன குரு 7க்கு வராரு, கொட்டி கொடுக்க போகிறாருன்னு சொன்னாங்க, ஒன்றுமே செய்யலை. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, முயற்சிகளெல்லாம் வெற்றின்னு சொன்னாங்க, ஒன்றுமே நடக்கலை. 9ல் கேது இருக்கிறாரு, உங்களுடைய வருங்காலத்துக்கு உண்டான அனைத்து வகையான சேமிப்பு சேரன்னு சொன்னாங்க, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாதகத்தை தருவது மட்டும் கரெக்டாக நடக்குதுன்னு சொல்லுவீங்க. இதுக்கு காரணம் எத்தனை பதிவானா பாருங்கள். முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், நல்ல தசாவா, அந்த நல்ல தசா எப்படி கண்டுபிடிக்கிறது, சுபகிரகங்களுடைய தசாவா அல்லது யோக தசாவான்னு பாருங்கள். அது நல்லா இருந்தால் எந்த நாளான வரட்டும், எந்த கிரகமான மாறட்டும், உங்களுடைய வாழ்க்கையில்
பிரச்சனைகள் வரும், விலகும். துன்பங்கள் வரும், விலகும். நன்மைகள் நடக்கும், விலகும். அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், விலகும். இது அனைத்திற்கும் காரணமே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவாகத்தான் இருக்குமே தவிர, கிரகங்கள் மாறுபடும் போது நன்மையோ தீமையோ அவர்கள் கொடுத்தே தீருவார்கள். ஆகையால் எந்த கிரகங்கள் மாறினாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.